லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் கொஞ்சம் டஃப்பான தொகுதி. எப்படின்னா ஒரு சாதிய கட்டமைப்புள்ள தொகுதி. அந்த தொகுதிகளில் எல்லா ஊருக்கும் நம்ம கிளை உருவாக்குறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வேட்பாளரை கொடுக்குறாரு அப்படின்னா நான் சொல்கிறவங்க தான் வேட்பாளர், உங்களுக்கு விருப்பம் தான் வேலை செய்யுங்க, இல்லைனா போங்க தம்பி, நம்பிக்கை தான் இருங்களேன்னா போங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு வேட்பாளர் கொடுங்கன்னு கேட்கல, நீங்களே கூட ஒரு ஆள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் முடிவு பண்ணுறது தம்பி இவங்களை போடலான்னு இருக்கோம், இவங்க சரியாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எனக்கு கொடுங்க இல்லை இவருக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகல. இப்போ எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட பயணிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படி தான் நம்ம கேட்க வரோம். ஸோ இந்த விஷயங்களை செய்யாமல் எப்படி நம்ம ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா, நீங்கள் தானே மாவட்ட செயலாளராக இருந்தீங்க, நீங்கள் தானே மண்டல செயலாளராக இருந்தீங்க, இப்போ ஏன் நீங்கள் இப்போ வரைக்கும் ஜெயிக்கவே வைக்க முடியல அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளுமே ஜெயிச்சிட்டாங்க, இப்போ விக்கிரவாண்டியில் மட்டும்தான் ஜெயிக்கல, இல்லை இவர் கேள்வி கேட்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும்தான் ஜெயிக்கலையா அப்படின்னு பார்த்தா எல்லா தொகுதிகளிலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அது காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாவட்ட செயலாளர்னா கொம்பு முளையுதா, மண்டலம்னா கொம்பு முளையுதா, தொகுதி செயலாளர்னா கொம்பு முளையுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ இப்படி கேள்வி கேட்டு எனக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்கிட்ட நீ போயிட்டு அந்த வேலையை சொல்ல அவனை செய்ய வை அப்படின்னா அவன் என்னை எப்படி பார்க்குறான்னா, இங்கே எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான் அப்படின்னா, இப்போ அண்ணன் சீமான் எல்லாரையும் சமமாக நடத்துகிறாரா? நான் ஒரு மாவட்ட செயலர், நான் அவர் வீட்டுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்க போகிறேன், நான் ஒரு முக்கியமான நபர்கிட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போகிறோம் வீட்டுக்கு அழைப்புதல் கொடுக்கணும்னு, எனக்கே 3 நாள் ஆகுது. அப்போ மாவட்ட செயலாளராக இருக்கிறது நமக்கே 3 நாள் ஆகுது அழைப்புதல் கொடுக்க அப்படின்னா, இப்போ நம்ம கீழே இருக்கிற உறவுகளுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற கேள்வி தான். எனக்கே இந்த நிலை வருது அப்படின்னா எனக்கு கீழே பயணிக்கிறவங்களும் என்ன நிலையில் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்குறோம். இந்த நிலையில் தான் நம்ம இதுக்கப்புறம் இந்த இயக்கத்துக்கும் நம்மளுடைய பயணத்துக்கும் சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து மாற்று நோக்கத்தினால தான் நம்ம நாம் தமிழ் கட்சி பயணிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய சிந்தனையோடு தான் நம்ம நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சுட்டு வரோம். ஆனால் கட்சி போகிற போக்கு பார்த்தா அது சரியான பயணம் போகுதா அப்படின்னு தெரியல. கட்சி நல்ல கட்சி, சரியான ஒரு கொள்கை, இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் தலைமை தான் கொஞ்சம் சிக்கலில் இருக்குது. 26க்கு இன்னும் 19-18 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போயே ஒரு வேட்பாளர் அறிவித்து, இப்போ நீங்கள் விழுப்புரத்துக்கு ஆரணையிலேருந்து ஒருத்தரை கூட்டு நிப்பாட்டினா ஏற்றுப்பீங்களா? அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்போ விக்கிரவாண்டிக்கு ஆரணையிலேருந்து ஒரு வேட்பாளர், இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ விக்கிரவாண்டியில் வேலை பார்த்தவனுக்கு எந்த வாய்ப்புமே இல்லையா? இதுதான் எல்லா மாவட்டத்துலேயும். இப்போ விக்கிரவாண்டியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நிறைய தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதன் அடிப்படையாக கொண்டு தான் எல்லோரும் விலகிறாங்களே தவிர, மற்றபடி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்றதுக்காகலாம் நிச்சயமாக யாரும் நாம் தமிழ் சேர்ந்து விலகலை. எல்லாருமே தமிழ் தேசிய சிந்தனையில் ரொம்ப ஊறி போனவங்க தான், ஆழ கருத்தோட பயணம் பண்ணவங்க தான். இவங்க பண்ணுற தவறுகளை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு கட்சியிலேருந்து வெளியே போகிறோம் பூரா மாற்று கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப தவறான நோக்கம். இது நாம் தமிழ் கட்சி தம்பிகள்கிட்டே நிறைய பேர்கிட்ட இந்த பார்வை தான் இருக்கும். கட்சியிலேருந்து வெளியே போனால் வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, களத்தில் பயணிக்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் போராளியாக இருப்பேன், களத்துலேருந்து வெளியே கட்சி விட்டு போயிட்டேன்னா நான் துரோகி ஆயிடுவேன் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு, ஒரு செயல்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.